எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி கருப்பு டீஷர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க டாபிக் போகலாம். கருப்பு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜியோட பர்த்டே அன்னைக்கு இந்த டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, இந்த டைட்டில் நான் பார்க்க போகும்போது பார்த்த உடனே எனக்கு வந்து சரி, இது ஒரு வேறு ஜானரில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, சூர்யா சாரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, படத்தோட டைட்டில் ஆர்ஜே பாலாஜியோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, படத்துக்கு கருப்புன்னு சொல்லி. சரி, நான் அப்போ வந்து முடிவு பண்ணிட்டேன், சரி இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஜானரில் ஒரு ஒரு சாமி படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இது அந்த கருப்புங்கிற டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது வந்து ஒரு சாமி படம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு நானே பர்சனலாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் அதை இன்றைக்கி டீசரில் பார்க்க போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சூர்யா சாரோட அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சுன்னு சொல்லலாம். சூர்யா சார் வந்து இந்த படத்தில் டூயட் ரோல் ப்ளே பண்ணுறாங்களா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு கேரக்டர் வக்கீலாகவும் வராப்புல, இன்னொரு கேரக்டரு ஒரு கடவுளாக அது மாதிரி வராப்புல. அதை பார்க்கும்போது சரி, சம்திங் இது வந்து ஒரு காடை பேஸ் பண்ணி தான் இந்த படமே ரன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சூர்யா சாரோட அந்த வக்கீல் அந்த லுக்கு பார்க்க போகும்போது எதற்கும் துணிவும் அந்த வைப்ஸ் எனக்கு வந்து அதிகமாக தோணுச்சு. ஏன்னா அதுலேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்கீலாக இருப்பாப்புல, இந்த படத்துலையும் ஒரு வக்கீல் ப்ளஸ் ஒரு சாமியாகவும் நடிக்கிறாப்புல. கருப்புங்கிறது வந்து நம்ம நிறைய எல்லா இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஹை மூமெண்ட்டாக கருப்பு சொல்லவே ஈஸியாக இருக்கும். அந்த இது மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. சூர்யா சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெட்ரோ வந்து நம்ம அதிகமாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, ரெட்ரோ நல்லா ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு பார்த்தேன். படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த அந்த ஸ்டைல் அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த மித்தலாஜிக்கல் அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சூர்யா சார் படங்களில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஷாக்கிங்காக நான் பார்த்தேன். ஸோ ரெட்ரோ வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யார் ரெட்ரோ படம் ரொம்ப பிடிச்சிச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கருப்போட முக்கியமான ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். சூர்யா சார் இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணுற அப்படிங்கிறது வந்து அவங்க நம்ம முன்ன ப்ரிவ்யூஸ் வீடியோஸில் நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். சூர்யா சார் வந்து இந்த படத்தில் டபுள் ரோலாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது, இந்த கதை எதை வச்சு நகர போகுதுங்கிறது வந்து நம்ம எக்ஸைட்டாக என்னால் சொல்ல முடியல. சரி, நம்ம ஒவ்வொரு இந்த டீசரில் பார்க்கும் போகும்போது அவர் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வக்கீலாக இருக்கிற மாதிரி நைட்டு வந்து அவர் ஒரு அந்த இடத்துலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் அவர் அந்த பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலாக அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம ஏற்கனவே அந்த படங்கள் நம்ம ஒரு படங்கள் ரெஃபரன்ஸ் நம்ம வைக்கணும்னா அன்னியன் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து வக்கீலாக இருப்பாப்புல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் தட்டி கேட்பாப்புல. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும், நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது அன்னியன் படத்தில் விக்ரம் சார் பண்ணுவாப்புல. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்க மல்டிபிள் டிஸார்டர் அது வந்து நிறைய கொலைகள் அவரை அறியாமலே பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோல் சொல்கிறாங்க, அது மாதிரி நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் முக்கியமான ஒரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒருத்தர்கிட்ட டைலாக் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஆர்ஜே பாலாஜி சார் வந்து இந்த படத்தில் வில்லனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது எனக்கு தெரியல. நான் அவர் டைலாக் பேச போகும்போது ஆர்ஜே பாலாஜியோட அந்த ஹேர் ஸ்டைல், அவர் இப்போ லாங் முடி வச்சுருக்காப்புல,
அதை பார்க்க போகும்போது எனக்கு அவர் தான் தோணுச்சு. சரி அவர் தான் இந்த படத்தில் வில்லனா இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிச்சு. ஆ பிஃபோர் இதில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஒரு ஒரு எதிர்த்தரப்பு வக்கீலா வரப்போறாப்ல அப்படி ஒரு ரூமர்ஸே கிளப்புச்சு. சரி அவரு அந்த கேரக்டர்ல பண்றாப்புன்னு சொல்லும்போது, இப்போ இந்த ட்ரெய்லர்ல சாரி டீசர்ல பார்த்தீங்கன்னா, அவரு சூர்யா சார் கிட்ட வந்து பேசுற மாரி தான் இருக்கும். சூர்யா சார் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட பேசுற மாரி இருக்கும். ஆனா அவங்க ஃபேஸ ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா டயலாக் பேசுற மட்டும் இப்போ இந்த டீசர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி இந்த படத்துல சூர்யா சார் வந்து அந்த சங்கிலி எடுத்து ஃபைட் பண்ற மாரி ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சூர்யா சார் வந்து சங்கிலி கருப்பா நடிக்கிறாப்லயா? அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. மேபி படம் வந்தா, இல்ல நெறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா என்னென்ன விஷயங்கள் சூர்யா சார் வச்சு நமக்கு எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிறது வந்து படம் ரிலீஸ் அன்னைக்கு நம்ம தெரியும். அதே மாரி ட்ரெய்லர் வந்தா மட்டும் தான் இந்த படம் என்ன கதைங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இந்த படத்துல வந்து அ சூர்யா சார மட்டும் அ பேஸா வச்சு இந்த டீசர் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூர்யா சாரோட அந்த லுக்கு, அவரோட அந்த மாஸ், அதுக்கப்புறம் அந்த கருப்பு சட்டை, கருப்பு லுங்கி அதெல்லாம் போட்டுட்டு வந்து அது பண்றாப்புல அதெல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. இந்த படத்துல வந்து யார் சினிமாட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. விஷ்ணு. இவர் வந்து ஜவான்லயும் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பிகில் அந்த படத்துக்கும் இவர் தான் சினிமாட்டோகிராஃபர். இந்த கருப்பு படத்துக்கும் இவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா, மாஸா காமிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவரோட விஷுவல்ஸும் நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட டீசர் உள்ள எடிட்டிங் கட் வந்து ரொம்பவே சூப்பரா, பர்ஃபெக்ட்டா அத கட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு டீசரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 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 சீன் மாறும்போது ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி பொறுத்தவரைக்கும், சூர்யா சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. சூர்யா சாரோட ஆ 45வது படம். இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா சூர்யா சாருக்கு வந்து இந்த படம் மிஸ்ஸே ஆவாது. கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஆர்ஜே பாலாஜி மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவரு ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணிருவாப்புல. ஆ அந்த ஒவ்வொரு சீனா இருந்தாலும் அது புதுசா ஆ ரொம்பவே நல்லா பண்ணி குடுத்துருவாப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த கருப்பு டீஷர்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கருப்பு டீஷர்ட்ல ஆ பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இது மாரி காமிச்சிருக்காங்க. சட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி அது காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அது மாரி காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீன் பொறுத்தவரைக்கும் நைட் சீக்வென்ஸ்ல நடக்கிற மாரி தான் காமிக்கிறாங்க. இந்த படத்துல வந்து அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைட் சீக்வென்ஸ் நெறையாவே இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதே மாரி இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா, சாய் அபேக்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அ இதுக்கப்புறம் இந்த சூர்யா 45யோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்றாங்கன்னு சொல்லி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில போயிட்டாப்புல. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் சாய் அபேக்கர் உள்ள வந்திருக்காப்புல. இப்போ அடுத்தது கார்த்தி சாரோட 29வது படம். அவரோட படத்துக்கும் சாய் அபேக்கர் தான் மியூசிக் பண்றாப்புல. அ இந்த மாரி சாய் அபேக்கருக்கு வந்து நெறையா படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவரும் இப்போ ஒரு அந்த எப்படி சொல்லணும், டியூட் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மென்ட் மியூசிக்கே நல்லாருந்துச்சு. ஸோ அது மாரி இந்த படத்துலயும் மியூசிக் நல்லா பண்ணுவாப்புன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஓகே. டீசர்ல அந்த பிஜிஎம்ஸ்லும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காப்புல. ஸோ நீங்க இந்த டீசர பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த கருப்பு டீசர்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள். என்னால இவ்வளோ தான் நோட் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா டீசர் கட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால ட்ரெய்லர் வரும்போது என்னென்ன விஷயங்கள் இந்த படத்துல இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க் யூ. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.